ஸோ வணக்கம் மக்களே! வெல்கம் டு டெக்கி டாக்ஸ். நான் உங்கள் தியானக்ஸ். என்னடா அவன் டே பை டே வந்து இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ஸா கொண்டு வந்துட்டு இருக்கானே! லான்ச் ஆக போற கம்பெனிஸ் எல்லாத்தையும் பூந்து விளையாடுறானே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஸோ இன்னைக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கே இல்லாம ஒரு கனெக்ஷனா? அப்படிங்கிற ஒரு டாபிக் தாங்க நான் கொண்டு வந்திருக்கேன். என்னடா சொல்ற? நெட்வொர்க்கே இல்லாம ஒரு கம்பெனி எப்புட்றா ரன் பண்ண முடியும்? நெட்வொர்க்கே இல்லாம நீ எப்புட்றா பேச முடியும்? அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க. அந்த மாரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்க தான் நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ள போலாமா? வாங்க காய்ஸ். ஸோ நெட்வொர்க்கே இல்லாம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க. நெட்வொர்க்கே இல்லாம நம்ம டைரக்ட்டா வந்து சேட்டிலைட் மூலியமா வந்து நம்ம கொண்டு வர போறோம். என்னடா சொல்ற? சேட்டிலைட்டா? சேட்டிலைட் மூலியமா தான் நமக்கு நெட்வொர்க்கே கிடைக்குது. இவன் என்னடா புதுசு புதுசா கதை கட்டிட்டு இருக்கானேன்னு தானே. ஆமாங்க. சேட்டிலைட் மூலியமா தான் கிடைக்குது. ஆனா வந்து டைரக்ட் கனெக்ஷனா வந்து ஒரு டிவைஸ் மூலியமா தான் நமக்கு கிடைக்க போகுது. என்ன டிவைஸ் தானே கேட்குறீங்க? ஆமாங்க. HMD அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. HMD ஆஃப் கிரிட் டிவைஸ்ங்கிறத ஒரு டிவைஸா கன்வெர்ட் பண்ணி நமக்கு நெட்வொர்க்க சேட்டலைட் மூலியமா வந்து டைரக்ட் கனெக்ஷனா குடுக்குறாங்க. HMD ஆஃப் கிரிட் டிவைஸ வந்து ஃபர்ஸ்ட்டு எங்க லான்ச் பண்ணலான்னு இருக்காங்கன்னா, யுஎஸ், கனடா, மெக்சிகோ இந்த இடத்துலலாம் வந்து லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாரி டைம்ல வந்து டியூரேஷன்ல வந்து இத ஓப்பன் பண்ண போறாங்க, லான்ச் பண்ண போறாங்கன்னு நியூஸ் வந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 2025 அப்பதான் லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, ஃபியூச்சர்ல வந்து அமெரிக்கா, யூரோப், இந்தியா ஆல் ஓவர் வேர்ல்டு வைடா வந்து இந்த டிவைஸ வந்து கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளானும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட்டும் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு ஃபீச்சர்ஸ் தெரியுமாங்க? அப்படி ஒரு ஃபீச்சர்ஸ் என்னன்னு தானே கேட்குறீங்க? அன்லிமிட்டட் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல வந்து இந்த டிவைஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, டிராவலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. டிராவலர்ஸ் வந்து ஸோ எப்படி சொல்றது? விளாக் எடுக்கிறவங்க, ஸோ ஃபாரஸ்ட்ட வந்து ரொம்ப ரசிக்கிறவங்கலாம் வந்து டைரக்ட்டா வந்து ஃபாரஸ்ட்குள்ளேயே போயிருவாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு நெட்வொர்க்லாம் இஷ்யூவா இருக்கும். அந்த டைம்லலாம் வந்து இந்த டிவைஸ் வந்து யூஸ் ஆகுது. எப்படி யூஸ் ஆகுதுன்னா, டைரக்ட்டா சேட்டலைட்லேருந்து கனெக்ஷன் பண்ணி இந்த டிவைஸ் மூலியமா வந்து நமக்கு வந்து நெட்வொர்க் வந்து சீக்கிரமா வந்து அன்லிமிட்டட் மெசேஜும் பண்ற மாரி வருது. அது மட்டும் இல்லாம 5 மெம்பர்ஸ்க்கு வந்து லைவ் லொகேஷன் வந்து ஷேர் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, 4 ஹார்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த லைவ் லொகேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல. இன்னும் 2 ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, செக் இன் மெசேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, SOS சர்வீஸும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே டிவைஸ்ல. ஸோ இந்த மாரி ப்ளஸ் எல்லாம் சொல்லிட்டே போனா, டிவைஸ்ல என்னடா மைனஸே இல்லையா? அப்படின்னு தானே கேட்க வரீங்க. ஸோ கண்டிப்பா மைனஸ் இருக்குங்க. ஒரே ஒரு மைனஸ் இருக்கு. ட்ராபேக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி அதிகமாகும்போது, அதாவது சேட்டிலைட்ல வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமாகும்போது நமக்கு பேட்டரி ட்ராப் ஆகும். அந்த ட்ராப் ஆகுற சமயத்துல நமக்கு டிவைஸ் ஆஃப் ஆயிடும். ஸோ அந்த டைம்ல வந்து எப்படின்னா வந்து, ஸோ ஸ்பீக்கரா இருக்கும். ஸ்பீக்கர் வந்து ஒரு சின்ன மைன்யூட் பார்ட்டா வந்து அந்த டிவைஸ்ல வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்பீக்கர் மூலியமா வந்து நமக்கு இன்டிமேட் ஆகி வந்து ஆஃப் ஆக போற கண்டிஷன் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிவைஸோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, 600 எம்ஏஹெச் தான் வந்து குடுத்துருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. ஹவாய் புறா 70 அல்ட்ராங்கிற கம்பெனி வந்து இமேஜஸ், அதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல வந்து இமேஜஸ் மட்டும் சென்ட் பண்ற மாரி வந்து இந்த மாரி ஒரு டிவைஸ கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லங்க, இன்னொரு கம்பெனியும் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? மோட்ரோலா டெஃபிங்கிற கம்பெனி வந்து எமர்ஜென்சி மெசேஜஸ் மட்டும் வந்து சென்ட் பண்ற மாரி வந்து குடுத்துருந்தாங்க. அந்த மாரி எல்லாம் அதெல்லாம் தாண்டி ப்ளஸ்ஸான விஷயத்த தான் வந்து HMD கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க. அன்லிமிட்டட் மெசேஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நார்மல் மெசேஜும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எமர்ஜென்சி மெசேஜும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லங்க. SOS சர்வீஸ், செக் இன் மெசேஜ் ப்ளஸ் வந்து 5 பேர்த்துக்கு வந்து லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் 4 ஹார்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி வந்து இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் வந்து HMD டிவைஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்போ லான்ச் ஆக போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 2025ல லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லங்க, இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து, சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் கூட விட்டுருக்காங்க. சீப்பா இருக்கிற
பிளான்ஸும் விட்டுருக்காங்க. பெஸ்ட் மேக்ஸிமம் பிளானும் விட்டுருக்காங்க. இயர்லி பிளானும் விட்டுருக்காங்க. மேக்ஸிமம் மந்த்லி பிளானும் விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி எப்படி சப்ஸ்கிரிப்ஷன்னா ஹாட்ஸ்டார் எக்ஸாம்பிள் ஹாட்ஸ்டார் தாங்க. ஹாட்ஸ்டார் எப்படி நம்ம ஒருத்தர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிட்டு வந்து 2 பேர் யூஸ் பண்ற மாதிரி லாகின் பண்ணிக்கலாம். அதாவது ஒருத்தர் லாகின் பண்ணா ஒருத்தர் லாக் அவுட் ஆயிரும். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி டிவைஸை வந்து இதுலயும் வந்து எக்ஸாம்பிளா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான நியூஸையும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸையும் நம்ம சேனல்ல கொண்டு வந்துட்டு இருக்கோம். டே பை டே வந்து அப்டேட்டும் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் வித் அஸ். தேங்க்யூ.